பனி வைரங்களைப் போல மின்னும் பிரதேசத்தில் ஒரு சிறிய பெண் குயின் வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் நீலு. நீலு மற்ற பெண் குயின்களை விட சிறிது வித்தியாசமானவள். நீலுவின் நண்பர்கள் பனி மீது சறுக்கி விளையாடுவதையும் குளிர்ந்த நீரில் மூழ்குவதையும் விரும்பினார்கள். ஆனால் நீலுவோ பனி சறுக்கு மற்றும் நீரில் மூழ்குவதற்கே பயப்படுவாள். ஒரு நாள் பெண் குயின்கள் அவர்களின் பிடித்த விளையாட்டான பனி சறுக்கு விளையாட்டை விளையாடிக் கொண்டிருந்தனர். விளையாட்டில் அவர்கள் யார் உயரமான பனிமலையில் இருந்து சறுக்கி அதிக தூரம் செல்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். நீலா என்ற பெண் குயின் நீலுடைய தோழி. வா நீலு, எத்தனை நாளுக்கு தான் நீ இப்படி பயந்துட்டு இருப்ப? வா வந்து எங்களோட விளையாட்டுல சேர்ந்துக்கோ. ஐயோ, நான் வர மாட்டேப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கீழே விழுந்துட்டேனா, ஒருவேளை பனிக்குள்ள புதைஞ்சு தொலைஞ்சு போயிட்டேனா? இல்ல நான் வரலப்பா. பயப்படாத நீலு, நாங்கெல்லாம் உன் கூட இருப்போம். உனக்கு நாங்க உதவி செய்வோம். நீ ஏழை தைரியசாலி தெரியுமா? வா நீலு. நீலு மெல்ல முயற்சித்தாள். பின் வேகமாகவும் மிக வேகமாகவும் சறுக்கினாள். பெண் குயின்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஒரு நாள் பெண் குயின்கள் வழக்கம் போல் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய கிராக் என்ற சத்தம் கேட்டது. அங்கு பனிப்பிளவு ஏற்பட்டது. ஒரு சிறிய சீல் குட்டி சிறிய பனித்துண்டு ஒன்றில் சிக்கி மேலும் மேலும் தொலைவில் சென்று கொண்டிருந்தது. அதன் பெயர் ராமு. ராமுவின் அம்மா தனது குழந்தையை காப்பாற்றும்படி அலறினாள். பெண் குயின்கள் ஒன்றாக கூடி என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்தன. அந்த கடல் ஆழமானது மற்றும் ஆபத்தானதும் கூட. அவர்களில் யாரும் இதுவரை அவ்வளவு தூரம் நீந்தியதில்லை. நான் போறேன் ராமுவை காப்பாத்த. நீலு, உனக்கு கடல்னா பயமாச்சே. நீ தானே எனக்கு தைரியம் கொடுத்த நீலா. நீயே இப்ப என்ன பயப்பட வைக்கிற? அது ரொம்ப ஆழமான கடல் தெரியுமா? எனக்கு தெரியும், ஆனா தைரியம் என்பது பயப்படாம இருப்பதல்ல. பயம் இருந்தாலும் சரியான செயலை செய்வது தைரியம். நீலு பனி நீரில் மூழ்கினாள். ராமுவின் அழுக்குரலில் கவனம் செலுத்தி அவளுடைய சிறிய துடுப்புகளை கொண்டு முடிந்தவரை வேகமாக நீந்தினாள். மிதக்கும் பனித்துண்டை அடைந்தாள். ராமுவுக்கு தைரியம் கூறினாள். பயப்படாத ராமு, அதான் நான் வந்துட்டேன்ல. நம்ம 2 பேரும் நீந்தி கடலை கடந்து கரைக்கு போவோம். ராமு, நான் இருக்கேன். நீ பயப்படாத, என் கூட நீந்தி வா, உன்னால முடியும். நீலு ராமுவை கரைக்கு வழி நடத்தினாள். நீலுவும் ராமுவும் பாதுகாப்பாக திரும்பியதை பார்த்து பெண் குயின்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ராமு, என் செல்லமே, அம்மா ரொம்ப பயந்து போயிட்டேன்டா. நீலு தைரியசாலி பெண் குயின் என்று அனைவரும் கொண்டாடினார்கள். தைரியம் என்பது பயமில்லாமல் இருப்பது அல்ல, பயத்தை எதிர்கொண்டு மற்றவர்களுக்கு உதவுவதே தைரியம் என்பதை அனைவரும் உணர்ந்தார்கள். பெண் குயின்கள் அனைவரும் மகிழ்ச்சி
மகிழ்ச்சியாக வாழ்ந்தன.